டிரான்ஸ்பரன்சி ஊருகள்லாம் சொல்லுவார் இவர். ஆனால் இவர் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு சொல்ல மாட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க தாவேக்கா. அமைச்சர்களோட செயல்பாடு பார்த்தா அதை விட மோசமாக இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவார். இப்போ உட்காந்துப்பா ஜானவை கூப்பிடுவோம், அவரு கூப்பிடுப்பா எல்லாம் பேசுகிறாங்க, ஸ்கிரிப்டாக எழுதி கொடுக்கணுன்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்குவார். எல்லாம் கோட்டு போட்டு பட்ஜெட் அப்போ வந்து நாற்றுவார் பாருங்க. பாசிசம் உள்ளே வந்துவிடும். பாசிசத்துக்கிட்ட எதுக்கு போய் பேசணும்? இவர் திறந்து விட்டா மோடி வந்து குறுக்க அணையில் வந்து நின்றுக்குவாரா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஏதோ ஒன்று சிந்திச்சு ஒரு எண்ணோட்டம் போட்டு அப்போ எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க சக்திக்கு என்ன பண்ணுறதோ பண்ணி அந்த நிவாரணம் அரசு தானே சார் கொடுக்கணும். அரசெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. கரூரில் செத்தீங்க, விஜய் சாரை பார்க்க வந்து இறந்தீங்களா? உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கு விவசாயி தானே நீங்கள். கத்திப்பட்டில் எவ்வளோ கத்தி பேசியிருப்போம் நம்ம தண்ணியை பற்றிய. இப்போ பட்டு வேஷ்டி கட்டின்னு காவல்துறை ஃபங்க்ஷனில் உட்காந்துக்கிறாருங்க அவர். இவர் புறப்பட்டு போகலாம் இல்லையா டெல்லிக்கு, போய் ப்ரெஷர் போடலாம்ல. கேட்பாங்கல்ல டெல்லியில் ப்ரெஸ் எல்லாம், என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னா அவர்களுடைய புத்தக வெளியிட்டு ஏங்க வைகோ புத்தகம் அவர் வெளியிடட்டும், வெளியிடாமல் போட்டோம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோட்டீஸ்வரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு நீர் திறக்கிறது, மேகதாதுவில் அணை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த பிரச்சனை திரும்பவும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறதா இருந்தார் அப்படின்ற செய்திகள் பரவுது. அங்கேருந்து டிகே சிவகுமார் அவர்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே சூழல் சரியில்லை, இங்கே போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால் இப்போ நீங்கள் வர்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது எட்டப்படாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இது இவ்வளவு ஆண்டுகளாக நீண்டுக்கிட்டே இருக்குது? இல்லை, அது ஆண்டுகளாக நீடிக்குது அப்படின்றதை தாண்டி நீடித்தாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில தீர்வுகள் வந்திருக்கு, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்திருக்கு. இப்போது இதில் வந்து தீர்வு அப்படின்னும் போது என்னென்னா, மழை நிறைய பெஞ்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ கூட வந்து அவங்க வந்து நாங்கள் 400 டிஎம்சி கிட்டே விட்டுருக்கோம், நீங்கள் வந்து போன வாட்டிலாம் விற்றப்போ அதை கடலுக்கு அமிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி கர்நாடகத்துலேருந்து குரல்லாம் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, 400 டிஎம்சி நீயே அப்படி பிடிச்சி வச்சுக்க வேண்டியதானே, ஏன் விட்றீங்க? இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறீங்கல்ல, அப்போ எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக விட்ட டிஎம்சிலாம் நீங்களே பிடிச்சி வச்சுக்கலாமே. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா வேறு வழி இல்லாமல் திறந்து விடுறதும், மழை பெய்யாத காலத்தில் தண்ணியை வந்து சண்டை போட்டுக்கிறதும் இயல்பு. இவ்வளோதான் சிம்பிளாக. இதில் வந்து அந்த ஒரு அரசியல் சூழ்நிலை கர்நாடகத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடை விட அவங்க வந்து தண்ணி விவகாரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு பெருந்தன்மையாக இல்லாமல் ஒரு கஞ்சத்தனமாக செயல்படுறதுன்றது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போது மழை பொய்த்து போகுது, எனக்கும் தண்ணி இல்லை உனக்கும் தண்ணி இல்லைன்னா அது புரியுது. மழை வரல, காவேரி ஆறுன்றது உங்களுக்கு ஒரு மாதிரியும் எங்களுக்கு ஒரு மாதிரியும் கிடையாது. 2 பேருக்குமே அது வந்து ஒரு ஒரு நதி, ஒரு தாய் மாதிரி. அது வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கொடை. அப்போது வறட்சின்னும் போது மொத்தமாக வரதுன்றது வேற. அப்போது ஊம்பாதி வறட்சியில் எக்கெடுக்கட்டுன்னா போட்டோம், ஆனால் என் பாதியை நான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது சுயநலத்தோட உச்சம், இயற்கைக்கு எதிரான ஒரு செயல். அப்போ அணை வந்து கட்டவே கூடாதா, நாங்கள் தேக்கவே கூடாதா, அது கிடையாது வாதம். அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் போங்க, இந்த மாதிரி நதி நீரை வந்து பகிர்ந்துக்கங்க, 4 மாவட்டம் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பாயம் கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத செஞ்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வம்படியாக வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு அடம் பிடிக்குது. இதனால தான் இது பிரச்சனை பெருசாகுதே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா, தீர்வு அப்படிலாம் கிடையாது. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னுவாங்க மாதிரி வழி இருக்குது. இவங்களுக்கு வந்து என்னென்னா, இதை அரசியலாக்கி, இதை பெருசாக்கி, இதன் மூலயமா ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்வதற்கு அங்கே இருக்க டிகே சிவகுமார் முயற்சி செய்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே அனைத்து கட்சியும் உங்களுக்குள்ளே கூட்டி பேசிக்கிறீங்க இல்லையா, அப்போ நாங்கள் யார்? நாங்கள் எங்கே ஜிம்பாப்வேலேருந்து வரோமா? இல்லை எங்களை பார்த்தா எல்லாம் கென்யா நாட்டில் வியாபாரம் பண்ணுற மாதிரி தருதா?
தண்ணி கம்மியாக இருக்குது, இந்த சூழ்நிலையில் இதை என்ன பற்றி பேசுறதுன்னு சொல்லி பேசி குடிக்கிறீங்க. அப்போது கர்நாடகாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் சேருவீங்க, ஒன்று போகிறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஜோசப் விஜய் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க இருந்து அவர் போறாருன்னு சொல்லும் போதே செய்திகள்லாம் வந்துச்சு இல்ல, அபிஷியலா அவங்க சொல்லல, பட் இருந்தாலும் பல தலைவர்கள் போக வேண்டாம், போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க முன்னாள். ஏன்னா பல தலைவர்களுக்கு அனுபவம் உண்டு. ஸ்டாலின் அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அன்புமணி ராமதாஸ்க்கு போன்றவர்களுக்கு, இதுக்கு முன்னாடி இந்த அரசியலில் வந்து பேசினவங்க, அவங்களுக்கு இதில் அனுபவம் உண்டு. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை கூப்பிட்டு கேளுங்க, போகிறது தம்பி போகாத, அவங்கள நம்பாத, எனக்கு தெரியும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அரசியல் அனுபவம். இவர் அரசியலில் கற்றுக்குட்டி. ஏங்க முதலமைச்சராக ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டதுனால அரசியல் அனுபவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த புள்ளிக்கு நம்ம போகிறோன்னா அது தப்பு. ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்களா? ஆமாம், ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நமக்கு உண்டான தலைவர் இன்னைக்கு, அதாவது தமிழ்நாட்டு பிரச்சனைக்கோ தமிழ்நாடு போராட்டங்களுக்கு களத்தில் முன்னாடி நின்று போராட வேண்டிய இடத்துக்கு அவருக்கு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு இந்த மான்கராத்தே சண்டையில் க்ளவுஸ் மாட்டிக்கின்னு சண்டையே போடாமல் சுற்றி வந்துன்னு இருப்பார் சிவகார்த்திகேயன் ஐயா, பேக் படல் அடிச்சிக்கினே பின்னாடியே. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே போய் வாதம் பண்ணுறதோ, அங்கே போய் வந்து அதை பற்றின பிரச்சாரமோ இல்லை அங்கே தான் போய் பண்ணணும்னு கிடையாது. ஒரு சட்ட முன் நகர்வுகளுக்கோ இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. அவங்க எப்போ கூப்பிடுறது, நம்ம எப்போ போகிறது? அப்போது அவங்க கையில் பாலை விட்டுட்டு இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவர் எடுத்து களத்தில் ஆடணும், இவர் எடுத்து பண்ணணும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்நேரத்துக்கு இவர் வந்து பிரதமரையோ இல்லை ராகுல் காந்தியோ கேட்கலாம்ல. அதாவது இவர் வந்து அடம் பிடிக்கிறாரு, கர்நாடகாவில் திறந்து விடுறதுக்கு அடம் பிடிக்கிறாங்க. ஒன்று சொல்லணுன்னா, டெய்லி ஒரு 200 கன அடி, டெய்லி எவ்வளோ 200 கன அடி சேர்த்து விட்டுருந்தா கூட சில்லறையாக சேர்ந்துருக்கும் மொத்தமாக. அதாவது ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறது, ரொம்ப சிங்கநாதம் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருக்காங்க. இப்போ வர வேண்டிய தண்ணியே வரல. அதாவது நம்ம கேட்குறது வந்து அந்த அந்த 3500 கன அடி கொடுக்க சொல்லியிருக்காங்களே கடைசியாக, அது வந்து ஆக்சுவலாக காவேரி ஆணையம் வந்து மேலாண் ஆணையம் சொன்ன மாதிரி எல்லாம் கூட கிடையாது. மேலாண் ஆணையமோட அந்த சுப்ரீம் கோர்ட்டோட நீதிமன்றத்தில் தெளிவாக இருக்குது. இது இப்படி பண்ணுங்க, இதை பார்த்துக்கிற வேண்டியது தான் மேலாண் ஆணையத்தோட வேலை. அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்போ தண்ணி கம்மியாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபார்முலா சொல்கிறாங்க. நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தப்போ என்ன கொடுக்கணும், 3 போகம் விளைவிக்கிறதுக்கு என்ன, அப்படி கிடையாது. அந்த மேலாண் ஆணையம் வந்து நிலைமை சரியில்லைன்றத கருத்தை கொண்டு தான் கொடுக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அதாவது இவர் வந்து எம்எஸ் மாதிரி ஆடுவார், இவர் சௌரவ் கங்குலி மாதிரி திருப்புவார், விராட் கோலி மாதிரி மடக்கி அடிப்பார் அப்படின்லாம் ஒரு விளம்பரம்லாம் இருந்ததில்ல. எல்லாமே வந்து விவசாயிகள் கிட்ட இவர் அம்பலப்பட்டு விட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா. அமைச்சர்களோட செயல்பாடு பார்த்தா அதை விட மோசமாக இருக்குது. இல்லை, ஆனால் கர்நாடகாவுக்கு போக போகிறோம், அங்கே ஒரு டிஸ்கஷன் நடத்த போகிறோம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக நம்ம தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து எதுவுமே சொல்லவே இல்லையே சார். டி.கே. சிவகுமார் அவர்கள் தான் சொல்கிறாரு, விஜய் அவர்களுடைய நான் ஃபோனில் உரையாடினேன், அவர் இங்கே வரதா இருக்காரு, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம், ஹெலிகாப்டர் முதற்கொண்டு ரெடி பண்ணிட்டோம், இங்கே வறட்சியாக இருக்குது அப்படிங்கிறத விஜய் அவர்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு அதுவும் அவர் தான் சொன்னார். அப்புறமா இப்போ சூழ்நிலை சரியில்லை, வர வேணாம் அப்படின்னு சொல்லியும் அவர் தான் சொல்வார். அவர் தான் கிளியராக சொல்கிறாரு அழகாக. தமிழ்நாடுனுடைய சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ் வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்லேருந்து எங்ககிட்ட பேசியிருக்காங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு பேசியிருக்காங்க, டேட்டு கேட்டிருக்காங்க, நாங்கள் தேதி கொடுத்துருக்கோம், 12 மணிக்கு வராமல் இருக்குது, லஞ்ச் இருக்கா வாய்ப்பு இருக்குது, சாப்பர் ரெடியாக இருக்குது, பேச போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களா. அவங்க தான் ஐட்டினரியாக ரிலீஸ் பண்ணாங்களே. உங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் எது இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையே இருக்காது. டிரான்ஸ்பரன்சி ஊருகள்லாம் சொல்லுவார் இவர். ஆனால் இவர் டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு சொல்ல மாட்டார். அவர் போட்டு உடச்சிட்டாரு. வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் பார்த்து ஃபேஸ் பண்ணி சொல்கிறாப்புல டி.கே. சிவகுமார். சூழ்நிலை சரி, ஏன்னா பந்துன்றாங்க, போராட்டன்றாங்க, வரும்போது யாருன்னா எதனா சொன்னாங்க, கருப்பு பலூன் விட்டா தப்பாக போயிடும், மாநிலத்துக்கு வராது. இன்னொன்று சட்ட அழுத்தம் இருக்குது அங்கே. இப்போ தீர்ப்பாயம் சொன்னதை தான் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, ஆணையம் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் அது சிக்கல். இப்போ என்ன பண்ணுறது, சட்டத்தையும் மதிச்சே ஆகணும். ஆனால் சட்டத்தை ஏமாற்ற பார்க்குறாங்க, மதிக்காமல் ஏமாற்ற பார்க்குறது. எதனா டாஜிங் வேலை பண்ணி அரசியல் பண்ணி தண்ணி எப்படின்னா நாள் கடந்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும். இப்போ அதாவது ஒரு சில பேர் இன்னமும் வந்து என்ன பண்ணுவார் பாவம் தாவேக்கா தலைவர், என்ன பண்ணுவார் முதலமைச்சர், இப்படிலாம் இன்னமும் முட்டு கொடுத்துனுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் 15 நாள் கழிச்சு தண்ணி வரலன்னு வச்சுக்கலாம், மேக்ஸிமம் இன்னும் 2 வாரம் இங்கேருந்து
நீ தண்ணி குத்தம் ஒன்று தான், நீ தண்ணி கொடுக்காம விட்டதும் ஒன்று தான். இப்போ நான் ஆஸ்பத்திரியில் படுத்துனுக்கிறேன், இழுத்துனுக்கிறேன். அப்போ எனக்கு ஆக்சிஜனு, குளுக்கோஸு, ட்ரிப்ஸு, ஊசி போட்டால் தான் நான் பழைப்பேன். நான் இன்னும் மோசமாகி 10 படிக்கே ஆகியதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு என்ன மருந்து போட்டு என்ன வைத்தியம் பண்ணி என்ன புண்ணியம்? வாய்க்கு அரிசி தான் போடணும். அப்போது ஜூன் மாதம் தண்ணி, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு, இப்போ வந்து கிட்டத்தட்ட 75 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது, 70 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போது 70 நாள் வந்து ஒரு பயிருக்கு வந்து தேவையான தண்ணியோ எதுவுமே போகலை, இல்லை பண்ணலாமா வேணாமான்னு தெரியலனா அப்போ அந்த போகம் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து நாங்கள் பேசுவோம், இன்னும் நாங்கள் வந்து பார்ப்போம், பழகுவோம், கூப்பிட்றேன் சொல்லிக்கிறாங்க நல்ல செய்தின்னா, அப்போ ஒரு புரிதலே இல்லைல்ல உங்களுக்கு. எப்போ வந்து நெல் எவ்வளோ நாளில் வளரும், நெல் எப்போ நடணும், தண்ணி எப்போ வேணும், இப்போ இல்லைன்னா எப்போ? அப்போ இந்த சீசன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த 4 மாதத்துக்கு விவசாயிக்கு வருமானம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. 120 நாள் டு 150 நாள் அதனுடைய சீசன். இப்போ கர்நாடக அணைகள் வந்து முழு கொள்ளளவை எட்டக்கூடிய நிலையில இருக்கு, இயற்கை வந்து யாருக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்ற மாதிரி DK சிவகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. அப்ப மேபி இன்னும் அடுத்த ஃபியூ டேஸ்ல தண்ணீர் திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க வெள்ள அபாய எச்சரிக்கை வரும்போது மட்டும் தண்ணியை இங்க திறந்து விடுறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி. அதாவது எப்படின்னா, இன்னும் நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, அவங்களுக்கு வந்து 70% 75% இருக்கணும் அவங்களோட கொள்ளளவு. அது இருந்ததுன்னா திறந்து விடுவாங்க தாராளமான. எப்படின்னா காவேரி மேலாண் ஆணையம் என்ன சொல்லிக்குதோ அது பிரகாரம். அவங்களுக்கு 90 விழுக்காடு டேம் எல்லாம் ஃபுல்லாகி போச்சுன்னா நம்மளெல்லாம் எதுவும் கேட்க கூட மாட்டாங்க, அவங்க பாட்டு திறந்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. திறந்து விட்டு அது ஏதோ பெருசாக இவங்க ஏதோ தானம் தர்மம் பண்ண மாதிரி அதை வந்து இந்த மாதிரி அவ்வளோ டிஎம்சி கொடுத்தோம், எவ்வளோ டிஎம்சி. அதான் கேட்குறேன், நீயே பிடிச்சி வச்சுக்க சாமி, ஏன் சாமி கீழே விட்ற? அவ்வளோ பெரிய கித்தாப்புனா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இப்போ நாங்கள் தான் வேஸ்ட் பண்ணிடுறோம், நீங்கள்லாம் அப்படியே கரெக்டாக யூஸ் பண்ணிடுறீங்க. காவா தண்ணி திறந்து விட்றீங்க கிருஷ்ணகிரியில், எவ்வளோ அந்த அந்த ஆற்றுல எவ்வளோ கழிவை அமுச்சு விட்றீங்க, எவ்வளோ மாசு வருது, எவ்வளோ நுர வருது. உங்கள் ஊரில் வந்துட்டு சீவேஜ் எல்லாம் கலந்து விட்றீங்க. நீங்கள் என்ன கொஞ்சம் அநியாயம் பண்ணுறீங்களா? என்ன தான் கேட்குறதுக்கு நாதி இல்லைனாலும் இப்படியா ஏமாத்துறது? கரெக்டு தான், எங்கள் அரசியல்வாதி கூட்டணிக்கோசரம் உங்கள் கூட இருக்கிறாரு. இயற்கை ஆழ்வர்களை இங்கேருந்து யாரும் வந்து அங்கே புறப்பட்டு பார்க்க முடியாது. என்னென்ன பண்ணுறீங்க அந்த தண்ணியில்? நீங்கள் திறந்து விடுற தண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இதெல்லாம் வந்து இன்னும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சோன்னா இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அரசியலே பண்ண முடியாது. ஒரு புரிதல் கிடையாது, ஆற்றை பற்றின ஒரு புரிதல் கிடையாது, ஒரு இயற்கை பற்றின இயற்கை மீது ஒரு மதிப்பீட்டு கிடையாது. இதை வந்து நம்ம இன்னைக்கு கிடையாது, 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். போன மாதம் கொடுக்க வேண்டிய அழுத்தம் இது. ஜூன் திறக்க முடியல, தெரிஞ்சு போச்சு. விவசாயத்துக்கு ரைட்டு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி ஏன்னா ஒரு 2000-2500 கண்ணாடி திறக்கிறதுக்கு கூட வலிக்குதா? என்ன 10,000 கண்ணாடி 5,000 கண்ணாடியாக கேட்குறாங்க? அது மழை பெய்யும் போது ஓகே ரைட்டு, மழை இல்லை சரி, எதுவுமே பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? 4.5 டிஎம்சி கொடுன்னு ஆணையம் சொல்லுது. அது ஒரு பேச்சுக்கு சொல்கிற மாதிரிங்க, 4.5 டிஎம்சி ஆணையம் சொல்லுது. ஒரு 2-2.5 டிஎம்சி கொடுத்தா கூட திருப்பி ஆணையத்துக்கிட்ட போயிட்டு இல்லைங்க இருந்தால் கொடுப்பாங்க பாருங்கள், சொல்லாமல் இல்லை, சொன்னதை ஃபுல்லாக செய்ய முடியல பண்ணுறேன்னா கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை போ அப்படின்னா என்ன மனநிலை? நான் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதுவும் நம்ம முதலமைச்சர் இருக்கார் பாருங்க, நல்லா மௌனம், அப்படியே மௌனம், மௌனம், இதில் கூடவா மௌனம்? இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவார். இப்போ உட்காந்து ஜானவை கூப்பிடு, அவரு கூப்பிடு, இவரு கூப்பிடுப்பா, எல்லாம் பேசுகிறாங்க, ஸ்கிரிப்டாக எழுதி கொடுக்கணுன்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்குவார். நல்லா கோட்டு போட்டு பட்ஜெட் அப்போ வந்து ஆற்றுவார் பாருங்க. டீ கடையில் மாஸ்டர் கொஞ்சம் லைட்டாக கொடுங்க மாஸ்டர், ஆற்றி கொடுங்கன்னா ஆற்றுவாங்க தெரியுமா? டீ ஆற்றி தூக்கி அந்த வேலைலாம் பண்ண போகிறாரு. இப்போ பேச மாட்டார். இல்லை, இப்போ கூட குடிநீருக்காகவும் அப்புறம் இந்த நீர்நிலைகள் நீர்ப்பாசனம் இதற்காகவும் 340 கோடி நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சார் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து. அதெல்லாம் எப்பயும் ஒதுக்குறது தான், புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன, இப்போ எதுக்கு தான் அந்த துறை இருக்குது? நீர்வளத்துறை பணமே ஒதுக்கி பிடபிள்யூடியே நீர்வளத்துறை எதுக்கு இருக்குது? அந்த பாலைவனமாக இருக்கிற மாதிரி இடத்துலலாம் பசங்கன்னா கோலி விளையாடுவாங்க, கோலி விளையாட்டு பம்பரம் விளையாடுவாங்களா? ஏதோ 350-400 கோடி எல்லாம் ஒரு பணமே கிடையாது நீர்வளத்துறைக்கு. புரிதலே கிடையாது. நம்ம பட்ஜெட் என்ன, 1 லட்சம் கோடியை தாண்டின பட்ஜெட்டு, 1.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஒரு கார்பரேஷன் பட்ஜெட்டே வந்து இன்றைக்கி வந்து 1500-2000 கோடி போகும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் தான். நீங்கள் பாம்பே கார்பரேஷன்லாம் எடுத்திங்கன்னா அப்போவே அவங்க வந்து இப்போ 10,000-15,000 கோடி பட்ஜெட்டு. நீங்கள் சென்னை, தாம்பரம், திருவள்ளூர் 3 நகராட்சி, கிரேட்டர் சென்னை நகராட்சி மாநகராட்சி செலவு பார்த்தீங்கன்னாவே 3000 கோடி 4000 கோடி வரும். ஏதோ 350 கோடி ஒதுக்குனதெல்லாம் ஒரு பணம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. திமிங்கலம் வளர்த்துட்டு
நெத்திலி 4 போட்டு திமிங்கலமே பசி ஆறிட்டியா அப்படின்னு நான் கேட்டேன்னா திமிங்கலத்துக்கு வாயிருந்தா எனக்கு கேட்குமா கேட்காதா, நல்லா வருமா வராதா, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்குமா? நான் இப்போ ஒரு தொட்டியில் எனக்கு வசதி இருக்குங்க, பெரிய அரசர், நான் ஒரு தொட்டியில் திமிங்கலமோ ஒரு தொட்டியில் பெரிய சொராமீனோ வளர்க்குறேன், கிரேட் ஒயிட்ஸாக இருக்கும். இதுக்கு 4 நெத்திலியை போட்டால் அதுக்கு 4 நெத்தி பசி போயிடுச்சா அப்படின்னா அது கோவப்படுமா படாது? விவசாயி பிரச்சனைக்கும் நீர் ஆதாரத்துக்கும் போகக்கூடிய கடைமடை வழியில் போனோன்னா பணம் வந்து இது என்ன, அதுலேயும் இது வந்து பாதி வந்து அந்த மண்ணை விலக்கி விடுறது, மண்ணை தூர் வாடுறது, அந்த ஆகாய தாமரை இருந்தால் அதை அகற்றி விடுறது. ஏன்னா அந்த ஆடிப்பெருக்கு காலத்தில் அந்த சீசனில் தண்ணி வரும்போது எங்கேயும் தண்ணி இது வந்து ரொம்ப தேங்கக்கூடாது. எங்கன்னா ரொம்ப தேஞ்சுன்னா அவங்க விடுறதே கொஞ்சம். அது என்ன ஆகிடும்னா நிலத்தடி நீர் மண்ணெல்லாம் அங்கங்கே திருடு போய் ஆற்று மணல் கொள்ளை நடந்திருக்கு. திமுக பீரியடில் 6 நிறைய கொள்ளையடிக்கப்பட்டது, அதிமுக பீரியடில் 6 நிறைய கொள்ளையடிக்கப்பட்டது. அதிமுக பீரியடில் கரூரில் அப்படி மண்ணு திருடினவர் இப்போ எதில் இருக்கிறாருன்னா தாவேக்கால இருக்கிறார். உங்களுக்கு எதனா இதில் சந்தேகம் இருந்தால் அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்வார். அது மாதிரி நிறைய பேர் வந்து திமுகலையும் அதிமுகலையும் இந்த கீழெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவங்களாம் இப்போ எந்த கட்சியில் இருக்கிறாங்க? தாவேக்கால இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவோம், முக்கொம்புல எங்கே மண்ணல்றது, கரூரில் எங்கே மண்ணல்றது, விராலிமலை தாண்டி இந்த சைடு காவேரி பக்கத்தில் எதனா மண்ணல்ற மாதிரி இடம் இருக்குதா, திருவாரூரில் எங்கன்னா மண்ணல்ற மாதிரி இடம் இருக்குன்னா அந்த கட்சி விட்டு இப்போ வந்து சேர்ந்தாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. அப்போ தண்ணி திறந்து விட்டா கூட எவ்வளோ வரும் என்ன ஏதுன்னு பிரச்சனைகள் இருக்குது. நிறைய நேரத்தில் இந்த மாதிரி இந்த ட்ரை சீசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரை சீசன் தான் மண்ணு திருடுறது கரெக்டான சீசன். நீங்கள் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இப்போ எடுக்க முடியாது. இந்த கரை ஓரத்தில் யாருன்னா இல்லாதப்போ மாட்டு வண்டி எடுத்துன்னு போய்ட்டுருவாங்க. இந்த மாதிரி காஞ்சிச்சுன்னா பாலமாக வெட்டி எடுத்துரும். அதோட பாதிப்பு இன்னும் ஜாஸ்தி. அதுதான் அந்த நீர் என்பது அது ஒரு மாதிரி உயிரில் ரத்த ஓட்டம் எப்படி நமக்கு, அந்த மாதிரி அந்த ஆற்று படுக்கையில் தண்ணி என்பது ஓடிக்கொண்டு இருக்கும். இன்னும் கேட்டால் சிறப்பு என்னன்னா கடைசியில் போய் கடலில் கலக்கணும் கொஞ்சம், அப்போ தான் அந்த ஆற்றினுடைய ஆரோக்கியம் இருக்கும் கிட்டு போகாமல். எதுவுமே புரியறதில்ல, எதுவும் தெரியறதில்ல, நான் பேசுறதில்ல. காவேரி இப்போ எனக்கு என்னன்னா பட்ஜெட்டில் பர்ஃபார்மன்ஸை ஒண்டி பாருங்கள், சும்மா சாங்கெல்லாம் பட்டையை கலப்போம். இப்போ என்னன்னா ஹெலிகாப்டரில் போய் பார்த்து கோட்டு ஷூட்லாம் போட்டு வேறு ரேஞ்சுக்கு நாங்கள் வேறு மாதிரி வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருப்போம். இந்த கர்நாடகா தான் சிவகுமார் வந்து கெத்து விட்டார். இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல சார், இவங்க நினைச்சா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சரவையில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அங்க இருக்க காங்கிரஸ் கிட்ட பேசி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ நீங்க வந்து உண்மையிலே அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இங்க வந்து கவர்னன்ஸ்லயும் அவங்க காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப அந்த கவர்மெண்ட் கிட்ட ராகுல் காந்தி நினைச்சா பேச முடியாதா, கொடுக்க முடியாதா, என்ன சிக்கல் இருக்கீங்க? அதாவது அவங்க சொல்றாங்கல்ல காங்கிரஸ் வந்து வளரும், காங்கிரஸ் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பொய். அட்லீஸ்ட் தமிழ்நாடு வரலமா அது பொய். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மக்கள் மீது அக்கறை இருக்குமே ஆனால் இந்நேரத்துக்கு வந்து இப்போ ஜோதி மணிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு எம்பி. அதே மாதிரி இங்கே ஐயா மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறார், அவர் ஒரு எம்பி. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் டிகே சிவகுமார் கிட்ட உட்காந்து பேசினா என்ன ஏதுங்கன்னா சொன்னால் புரியும். ஆனால் ஊரில் அரசியலே பண்ண முடியாது போகுதுண்ணே, ரொம்ப சிக்கலாக கொஞ்சம் பார்த்து எதனா பண்ணுங்கன்னா கூட அவங்களுக்கும் ஒரு அரசியல் நம்ம தான் அதுக்கு தயாராகவே இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா அவங்களுக்கு வந்து வேணுன்றது கட்சிச்சா, 2 பேர் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, கூட்டணியில் 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அங்கம் வலிக்கிறாங்க, கூட்டணி மாறியாச்சு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆச்சு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு. அவங்க தேவை அவங்களுக்கு அவங்களோட தேவை முடிவாயிடுச்சுல, அவங்க எதுக்கு மற்றவங்க பிரச்சனைக்கு பேசணும்? குறிப்பாக மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கு காங்கிரஸ் இப்போ பேசணும்? ஏன் அவங்க நான் தான் சொல்கிறேன்னா ரொம்ப சாதாரணமான அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கிறவங்க. விஜய் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, காங்கிரஸ் தலைவர் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு இதனோட சீரியஸ்னஸே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. இதை விட மோசமாக யாருமே இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. அதாவது மழை அதை ஒரு சில நேரத்தில் பாறை எப்படி இருக்கும், அப்படியே எதுவுமே ஆக்டிவிட்டியாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பேசணும், அது ஒரு கிளர்ச்சியை உருவாக்கணும், இல்லை ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக அதை தீர்க்கணும், ஒரு நட்பு பாராட்டணும். ஏன் விஜய் சார் கிட்ட போய்ட்டு சார் நாங்கள் 2 பேர் போகிறோம் சார், எங்களுக்கு வந்து அரசு சார்பாக எங்களை வழி அனுப்பி வைங்க, நாங்கள் போய் டிகே சிவகுமார்கிட்ட பேசுகிறோம், உங்களை தான் வர வேணும்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பவர் கொடுங்க, வாயில் கேட்கலாம்ல. ஒரே உங்களுக்கெல்லாம் உறுத்தவே இல்லையா, உங்களுக்கெல்லாம் தோணவே இல்லைல்ல இதை அதாவது நம்ம எதனா பண்ண முடியாதா இந்த சூழ்நிலையில், நிலைமையை கொஞ்சம் பெட்டர் பண்ண முடியாதா? சரி இயற்கை எதிராக இருக்குது, அரசியல் சூழல் இருக்குது, ஏதாவது நம்ம மண்ணுக்கு நம்ம வந்து எம்எல்ஏவாக இருக்கிறோமே, நம்ம வந்து அமைச்சராக இருக்கிறோமே, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம எதனா பண்ண முடியாதா? இல்லையே.
இல்ல இந்த விஷயத்துக்கே மாணிக்கம் தாக்கூர் ரிப்ளை கொடுக்கிறாரு. நீங்க பாஜகவோட மோடி அவர்கள் நான் என்ன ஒரே சொல்றேன்னா மேடையில கை நான் என்ன குலுக்கும் போது சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாதா? சார் மத்திய அரசிட்ட கேட்டு வாங்கி இருக்கலாமே. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சார், மாணிக்கம் தாக்கூர் சார் காலரை இப்படி நல்லா தூக்கி விட்டுன்னு தண்ணிலாம் கொடுக்க முடியாது, போங்க அவள் தான் இவள் தான் அரசியல் பண்ண முடியும், எங்களுக்கு வேணுன்றது நடந்துச்சு 5-3 அடுக்கா, டிகே சிவகுமார்ஜியும் எங்களுக்கு வேணும், ஜோசப் விஜய்ஜியும் வேணும், அதெல்லாம் நாங்களாம் பேச முடியும், அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். அது உண்மையாக இருக்கும்ல. அதாவது நீங்கள் தான் சொல்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி கல் நெஞ்சக்காரர்கள், உங்களை விட மோசமானவங்க பாசிச பாஜக, உங்களை விட ஒரு மட்டமான ஒரு கட்சி இருக்குன்னா அது அந்த கட்சி, பாசிசம் உள்ளே வந்துவிடும், பாசிசம் உள்ளே வந்துவிடும். எல்லாம் மணிக்கு நேரம் பேசுறதுல பாசிசத்துக்கிட்ட எதுக்கு போய் பேசணும்? டிகே சிவகுமார் தோ இருக்குது, இவர் திறந்து விட்டா மோடி வந்து குறுக்க அணையில் வந்து நின்றுக்குவாரா? நீ கண்டி தண்ணியை திறந்து விட்ட பார்த்து மோடி வந்து நின்றுக்குவார், மோடி அமித்ஷா வந்து கைப்பூச்சின்னு வந்து நின்றுவாங்க. அப்போது எதுக்கு பேசணும், யார்கிட்ட பேசணும்? மேகதாதுக்கு அணை கட்டக்கூடாது, அதுக்கு மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுல்ல, அதுக்கு பேசுவோம், பிஜேபி கிட்ட பேசலாம். இது தண்ணி திறந்து விடுற பிரச்சனை, இப்போ இருக்க பிரச்சனை, 2 பிரச்சனை. ஃபஸ்ட்டு 2த்தையும் குழப்பிக்க கூடாது. மேகதாது அணைன்றது கட்டும்போது பிரச்சனை, இல்லை கட்டனா சுடுகாடு பாலைவனம் ஆகிடும். அதுவும் கட்டியே தீர்வோம்னு தானே சொல்றாங்க. அதுக்கும் சேர்த்து நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கூட்டணியில இருக்கீங்களே பாஜகவோட, அத்தனை வாட்டி போய் தண்ணியே மோடி வாங்கி அவர்களோட கொடுக்க கை முடியல குலுக்குறீங்க. இவங்களால, தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியல இவங்களால. இவங்க பண்ணுறது ஏமாத்த அரசியல். ஏன் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் பல வருடமாக கத்திக்கிட்டு இருக்கிறாருல, காங்கிரஸ் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காருல, நம்ம தான் வந்து பிஜேபி மோசம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தென்னிந்தியாவில். சரி. இவங்க அதை விட மோசம். இப்போ தெரியுது இல்லை, இப்போ தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு உதவாத காங்கிரஸ் இருந்தென்ன, காங்கிரஸ் இல்லா கட்டி என்ன? அதாவது நாங்கள் இப்போ சரி பிரதமராக ராகுல் காந்தி இருந்தால் ஆணையை போய் திறந்து விட்ருவார், இது நாங்கள் நம்பணும். ஏங்க பேசக்கூட மாட்டேன்றார், இவர் எப்படிங்க பண்ணுவார்? சொல்லல, நியாயமாக பேசலாம்ல ராகுல் காந்தி. பேசலன்ற குற்றச்சாட்டை நீங்க ராகுல் காந்தி அவர்கள் மேலயும் வைக்கிறீங்க, விஜய் அவர்கள் மேலயும் வைக்கிறீங்க. ஆமாம், பேசணும்னு சொல்லுங்க. பேசணும் இல்லை, செயல்படவே இல்லை. அதுவும் தாவேக தலைவர் விஜய் அவர்களை போன செயல்பாடு இல்லை. கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டின மாதிரி இங்க எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், விவசாயிகள் சங்கங்களை கூட்டி பேசணும்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு கூட முன்வர மாட்டேங்கிறாங்க? இன்னொன்று சொல்லட்டுங்களா, எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பேசாமல் ஒரு பெரிய உண்டியாக செஞ்சு சொந்த மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணி கட்சி நிவாரணம் அவங்கெல்லாம் போட்டு, ஏன்னா திமுக அதிமுக நினச்சா ஒரு அமௌண்ட் ஒன்று வரும், ஏதோ ஒரு சில பல கோடிகள் தயார் பண்ணி எவ்வளவோ பண்ணி இந்த அரசை நம்பாமல், தாவேக்கு அரசை நம்பாமல் இவங்களே விவசாயிகளுக்கு எதனா வந்து இந்த 3 மாதத்துக்கு ஏதாவது ஒரு நிதி மாதிரி ஒன்று குத்தலாம். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஏதோ ஒன்று சிந்திச்சு ஒரு எண்ணோட்டம் போட்டு வேறு யாருன்னா ஒரு கட்சியெல்லாம் வர வச்சு கூட, இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், நாம் தமிழ் கட்சி, இப்போ எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி அந்த நிவாரணம் அரசு தானே சார் கொடுக்கணும். அரசெல்லாம் ஒன்றும் கொடுக்காது. கரூரில் செத்தீங்க, விஜய் சாரை பார்க்க வந்து இறந்தீங்களா? உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கு விவசாயி தானே நீங்கள், அதெல்லாம் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அரசு என்பது செயல்படாமல் கொண்டு இருக்கிறது. இந்த அரசு செயல்படும் பேசி நேரம்தான் போகும். செயல்படாமன்னா அங்கங்க ஆய்வுக்கு போய்கிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்களை பார்க்கிறாரு. எப்படி சார் செயல்படவே இல்லை? பார்க்குறது செயல்படுறதா? இப்போ மெட்ரோ ட்ரெயின் நான் போகிறேன், ட்ரெயின் போகுது, சிக்கு புக்குன்னு அது வந்து சத்தம்லாம் போகும், ரைட்டு பேட்டரியில் போகுது, இப்படி பார்க்குறேன், அது செயல்படுறதா? என்ன செயல்பட்டார் அவர்? இப்போ ஆய்வு மேற்கொள்றாரு, வண்டியில் போயிட்டு வர்றாருங்க அவர். மெட்ரோ ட்ரெயினில் பிரச்சனை. இப்போ காவேரிக்கு கடலூர் போனாரா? இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக அடி வாங்க போகிறது கடலூர், நாகப்பட்டினம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒன்றுமே கிடையாது அங்கே. அதுக்கு அடுத்து பெரிய அடி திருவாரூர், மிகப்பெரிய அடி. அடுத்தது தஞ்சாவூர் அடி, அப்புறம் திருச்சி அடி, அப்புறம் அரியலூர். அப்புறம் அரியலூரில் கூட அந்தளவுக்கு அது ஒரு பார்டர் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுங்க, நமக்கு வந்து கரூர், சேலம், ஈரோடு, ஒரு பகுதி கோயம்புத்தூர், இவ்வளோ மாவட்டம் அடி வாங்க போகுது. அதாவது விளைச்சல்ல நீர் ஆதாரம்னு பார்த்தா 20 மாவட்டத்துக்கு அது வந்து தேவை. சென்னை உட்பட, பாண்டிச்சேரி உட்பட. பாண்டிச்சேரி பக்கத்து மாநிலம்னால நம்ம பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போக முடியாத. தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம் போது பாண்டிச்சேரியும் சேர்த்து குரல் கொடுக்கலாம், தப்பு இல்லையே. நம்ம எல்லாம் வாங்கி அந்த தண்ணியை அவங்களுக்கு தான் அனுப்பணும், அதுதான் அப்படி தான் சொல்லுது. அப்போது ஒரு புரிதல் இல்லாமல் அவர் பாட்டுன்னு உட்காந்துக்கின்னு ரீல்ஸ் போட்டுக்கின்னு வைப்பு பண்ணிக்கின்னு பட்டு வேஷ்டி கட்டின்னு காவல்துறை ஃபங்க்ஷனில் உட்காந்துக்கிறாருங்க அவர். அங்கே வந்து கர்நாடகத்தில்
பிரச்சனை பண்ண இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்கக்கிட்ட மாட்டினுக்குது. அவங்க திறந்து விட்டா தண்ணி நமக்கு, மூடி விட்டா தண்ணி இல்லை. கத்திப்பட்டில் எவ்வளோ கத்தி கத்தி பேசியிருப்போம் நம்ம தண்ணியை பற்றிய. இப்போ படத்துலலாம் அப்படியே பயங்கரமாக காட்சிகள்லாம் பார்த்தா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம விஜயண்ணா நமக்காகன்னு முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தா உட்காந்து சாகசம் பார்த்துட்ருக்காருன்னு. இல்லை, அதன் பிறகு கூட விவசாயிகள் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் விஷயத்தில் எதனா ஒரே கலந்துட்டு பேசி இப்போ சரி, பரந்தூர் விமான இந்த போராட்டத்தில் பிரச்சனை பண்ணாரா? பரந்தூர் விமான நிலையம் அவரோட நிலைப்பாடு என்ன? திட்டம் வருதா வரலையா? மத்திய அரசை கேட்டால் மத்திய அரசு சொல்லுது அப்படி ஒன்றும் எதுவும் நிறுத்துற மாதிரி அவங்க சொல்லலைன்னு. அப்போ பொய் தானே பேசியிருக்கிறாரு, உண்மைக்கு புறம்ப தானே பேசியிருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க? நானே தேவைப்பட்டா சிஎம் சார் பொதுமக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. எதனா ஒன்றுத்துக்கு தீர்வு கொடுத்துருக்குறாங்க. இவர் மேல்மா செய்யாரில் ஆணை போடுங்க, ஆய்வு பண்ணுறன்றீங்க. இந்த அதாவதுங்க, எதனா ஒரு விவசாய சங்கம் இவருக்கு ஆதரவாக இதுவரையில் எதனா கருத்து தெரிவிக்கிறாங்களா? ஏன் அவங்கெல்லாம் நான் திமுகவா? அவங்களாம் நான் அண்ணா திமுகவா? இல்லை அவங்களாம் என்ன நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா? ஏன் விவசாயிகள் இதுவரையிலும் எந்த ஒரு விவசாய அமைப்பும் ஒரு விவசாய ஒரு குரூப்பும் தாவேக்காவை இன்னும் பாராட்டல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சத்தியமாக இவர் ஏமாத்துறாரு, நம்ப வச்சு ஏமாத்துறாருன்னு அவருக்கு தெரியும். அதான் ஏமாத்துறாருன்னா செயல்பாடு இல்லை. சரி, வறட்சின்றது என்ன? இப்போ இவர் மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம்ல. இவர் புறப்பட்டு போகலாம் இல்லையா டெல்லிக்கு? போய் ப்ரெஷர் போடலாம்ல. கேட்பாங்கல்ல டெல்லியில் ப்ரெஸ் எல்லாம், என்ன எதுக்கு வந்திருக்கீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பார்க்கணுங்க. வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு வைகோ புத்தகம் அவர் வெளியிடட்டும், வெளியிடாம போட்டோம், அவர் கூட்டம் நிறைய வந்துரும் அப்படின்றதுக்காக நானே வேண்டான்னு சொல்லிட்டேன் விஜய் அவர்களை. டெல்லியில தேவையில்லாத கூட்டம். அப்போ டெல்லிக்கு போய் காசு கேட்க மாட்டீங்க, டெல்லிக்கு போய் தண்ணி வாங்கிறதுக்கும் மேகதாதுக்கு பேசவே மாட்டீங்க, டெல்லிக்கு போக மாட்டீங்க, ஊராக போய் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க, விவசாயிகளோட பிரச்சனையை அந்த இடத்துல போய் பார்க்க மாட்டீங்க. என்ன தான் பண்ணுவீங்க? ரீல்ஸு, டாட்டா காட்டுறது, ஃப்ளைங் கிஸ்ஸு, நண்பா நண்பீஸு. ஏங்க இது என்னங்க இது? இப்போ நான் ஒரு ஹாக்கி பிளேயர் சொல்லிவிட்டு நான் கிரவுண்டுக்கே போக மாட்டேன் கேட்டால் நான் சக்தே இந்தியாவில் பயங்கரமாக நினச்சேன், சக்தே இந்தியா பார்த்தல மொத்தமாக எங்களால் தான் ஜெயிச்சுதுன்ற மாதிரில இருக்குது. போனால் கூட்டம் வருதுன்னா இன்னுமா எங்கே கூட்டம் வருது? எவ்வளோ கூட்டம் வரப்போகுது டெல்லியில்? சரி, இப்போ கூட தான் கோயம்பேடு போனீங்க, கூட்டம் வந்தது. கிண்டி கத்திப்பாரா போனீங்க, கூட்டம் வந்தது. சரி, என்ன ஆயிடுச்சு? அதனால இப்போ கூட்டம் வந்தால் பார்த்துட்டு போகிறாங்க. டெய்லி போங்க, கூட்டம் குறைஞ்சிரும். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறீங்க, 3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி போயினே இருங்க, கூட்டம் வராது. அடிக்கடி அவர் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா கூட்டம் வராது. ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே விஜய் அவர்களுடைய செயற்பாடுகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டுட்டே இருக்கு. முதலமைச்சரான பிறகு இன்னும் அதாவதுங்க, குற்றச்சாட்டுகள் விமர்சனம் என்பது எல்லார் மேலேயும் வருங்க. இப்போ அவர் காக்கிற மௌனமும் இப்போ அவர் செயல்படாமல் இருக்கிறதும் மக்களுக்கு செய்கிற துரோகம். ஏன்னா அவர் இருக்கிற பதவியில் இந்த நேரத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஒருவேளை ஸ்டாலின் அவர்களோ இருந்தால் இதை விட அவங்க கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருப்பாங்க. எங்கே எடப்பாடி பழனிசாமியோட உட்காந்து ஒன்று பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். விவசாயி காவேரி பற்றி பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரும் 2 நாள் முன்னாடி பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு. மேபி பஞ்சு டைலாக் வரல, உங்களுக்கு அவருக்கு பேச வரல, க்ளீனாக சொல்கிறாருல்ல. இப்போ கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்குது, அந்த தீர்ப்பை நம்ம நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு தான் பண்ணணும். மத்திய அரசுக்கிட்ட போய் பேசணும், கர்நாடகிட்ட பேசணும். அங்கே நேரில் போனால் ஏமாற்றிடுவாங்க. இங்கே விவசாயிகளுக்கு இது பிரச்சனை இருக்குது, முன்னாடியிலேருந்தே இருக்குது, இது சொல்லிக்கிட்டு இருக்கோம். புட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாப்புல, வாயே திறக்கிறது இல்லை. இதெல்லாம் அதாவது இங்கே எப்படின்னா ஒரு மூடு க்ரியேட் பண்ணுறது. கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்க? அவங்க நாங்கள் கோபமாகறோம், நாங்கள் வெறுப்பில் இருக்கிறோம், எங்களுக்கு விவசாயத்துக்குள்ள குடிய தண்ணியில் ஆச்சா பூச்சான்னு ஒரு ட்ராமா பண்ணுறாங்கல்ல. அந்த ட்ராமா பொலிட்டிக்கல் ட்ராமா எங்கேன்னு கேட்குறேன். இப்போ இந்த பிரச்சனையில் வைகோ அவரோட புஸ்தகம் எழுதுகிற விழா தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களையுமே மடம் மாற்றியாச்சா? இப்போ சீரியஸான ஒரு ப்ராப்ளம் பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நெறியாளர் நீங்கள் பாருங்கள், வைகோவோட புஸ்தகத்துக்கு கூட கூட்டத்துக்கு போல. அதாவது இதுதான் தாவேக்காவோடன்னு கேட்கும்போது அப்ப வைகோ அவர்கள் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாருல்ல, அங்க வந்தா கூட்டம் கூடிடும், அதனாலதான் நானே அவரை வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. மேபி அது அந்த ரீசனுக்காக கூட போகாம இருக்காரு. சரி, கூட்டம் கூடுதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு வேணுன்ற விஷயத்தை பெறாம விட்டுடலாமா? சரி, விவசாயி கடன் ரத்து பண்ணுறேன்னீங்கல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் வாயை திறந்து. அதிமுக போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதேமாரி தஞ்சாவூரில் திமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கங்களா? இன்னைக்கு காலையில் சிபிஐ நாடு தழுவிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க. சரி, ஏன் அதில் கலந்துக்க வேண்டியது என்ன? தாவேக்கா
பேன் நீட்டு கேட்டு போராட்டம் பண்ணப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து காவல்துறை வந்து காலேஜுக்குள்ளே போய் கைது பண்ணவங்க தானே நீங்கள். என்ன எல்லாத்தையும் மறைக்க பார்க்குறீங்க வசதியை தாவேக்கால. வெயிட் பண்ணி பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது பற்றியெல்லாம் பேசுகிறாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் எதிர்க்கட்சிகளும் அதிமுகவும் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி.